வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை வாசகர் சுபாராஜு அவர்களின் விருப்பப்படி அம்பை அவர்கள் எழுதியிருக்கும் ஒரு கதை. அன்னங்களும் பட்சிகளும் நெய்யப்பட்ட ஒரு ரோஜா வண்ண புடவை என்னும் சிறுகதை. பாஸ்டனில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஓர் இடத்தின் பள்ளியின் அரங்கில் இந்திய திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 12 வயது சிறுமி ஒருத்தி தட்டி கும்பிட்டு விட்டு தீராத விளையாட்டு பிள்ளைக்கு அபிநயம் பிடிக்க ஆரம்பித்திருந்தாள். அதற்கு முன் அவள் அன்னை கிருஷ்ணா used to tease the gopis என்று ஆங்கிலத்தில் விளக்கியிருந்தாள். அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த சிறுமி அபிநயம் செய்ய சிரமப்பட்டாள். கண்ணனின் புல்லாங்குழல் பலமுறை அவள் மூக்கின் எதிரே நீண்டது. பழத்தை கடித்து கொடுக்கும் சுகாதாரமற்ற முறைகளை கையாண்ட கண்ணன் இன்னமும் அவளுக்கு பிடிபடவில்லை. கண்ணன் குழல், கோபிகையர், எச்சில் பழம் என்ற எந்த பிம்பத்தின் துணையும் இன்றி மேடையில் அல்லாடி கொண்டிருந்தாள் சிறுமி. பள்ளி விடுமுறைகளில் மத்தியானமெல்லாம் ஆட்டம் பாட்டம்தான். சிறுமி சிறுவர் பட்டாளம் கூடி முத்துகிருஷ்ணன் மோகனரூபன் மோசம் செய்தாண்டி என்று பாடிக்கொண்டே ஆடுவார்கள். குளிக்கும்போது திருட்டுத்தனமாய் புடவையை திருடி மரத்திலே கட்டி அவன் மறைந்திருந்தாண்டி என்ற வரிக்கெல்லாம் அனாயாசமாக மரத்தை காட்டி ஒளியும் பாவனைகளெல்லாம் செய்தவர்களுக்கு ஆடையை தந்தான் அவன் மானத்தை காத்தான் என்ற வரியில் மட்டும் பலத்த சந்தேகம். மானம் என்றால் என்ன என்பது பற்றி பெரிய சர்ச்சை. அவர்களை விட வயதில் சற்று பெரியவனான மூர்த்திதான் மானம் என்பது வானம் என்ற சொல்லின் திரிபு என்றும் அந்த சொல்லுக்கு அவர்கள் ஆகாயத்தை காட்ட வேண்டும் என்றும் உறுதியுடன் கூறினான். ஆடையை தந்தான் எனும்போது மார்பின் குறுக்கே கையை போட்டு புடவை தலைப்பை காட்டுவது போல் செய்தவர்கள் அதன் பின் வந்த மானத்தை காத்தான் என்ற வரிக்கு 2 கைகளையும் உயரே தூக்கி வானத்தை காட்டினார்கள். கண்ணன் கடவுள் இல்லையா? கடவுளர்கள் வானத்தில் இருப்பவர்கள்தானே. அதனாலே அவன் வானத்தை காப்பது சரிதானே? இப்படிப்பட்ட நம்பிக்கை தோய்ந்த கேள்விகளுடன் வானம் மற்றும் கண்ணன் பிம்பங்கள் இணைந்தே வந்தன மனத்தில். புடவை தலைப்பை காட்டி தோளில் உறுதியாக படிந்த கரங்கள் சிறிதும் சம்பந்தமில்லாத வானை நோக்கி எந்தவித தர்க்க ரீதியான தொடர்பும் இல்லாமல் நீண்டது இந்த பிம்பங்களின் துணையுடன் தான். உடம்பு, பாடல், விளையாட்டு, வானம் எல்லாம் சுலபமாக பிணைந்து கொண்டன. நியூயார்க் வழியாக பாஸ்டனில் வந்து இறங்கியதும் கீதா அஹூஜா இந்திய திருவிழா போவது பற்றி கூறினாள். இங்கிருந்தேயா வீட்டுக்கு போய் சாமானை இறக்கிவிட்டு என்று இவள் இழுத்தபோது சாமான்களை மளமளவென்று வண்டியின் பின்னால் வைத்தபடி, உன் சொத்து என் வண்டியில் பத்திரமா இருக்கும். வீடு என்ன வீடு, இப்படி வீட்டை பார்த்து ஓடிக்கிண்டே இரு. 4 சுவர் இல்லாவிட்டால் உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுமே. ஒரு இடத்தில் நீ நின்றவுடன் 4 பக்கமும் சுவர் எழுப்பிவிட வேண்டும், அனார்கலிக்கு சமாதி கட்டியது போல என்று பொறிந்து தள்ள ஆரம்பித்தாள். மௌனமாக காரில் நுழைந்து அவள் பக்கத்தில் அமர்ந்ததும் காரில் அமர்வது பற்றி இன்னொரு சொற்பொழிவு நடக்குமோ என்று நினைத்தாள். காரின் கதவை திறந்து இருக்கையில் அமர்ந்து சறுக்கி போகாமல் மாட்டு வண்டியில் ஏறுவது போல் ஏறுகிறாள் என்பது கீதாவின் குற்றச்சாட்டு. போன முறை இவள் போனபோது கிடைத்த விமர்சனம். இத்தனை சொல்பவளுக்கு கையால் தட்டிய சோள ரொட்டியும் கடுகு கீரை மசியலும் தான் சாப்பாட்டில் சேர்த்தி. முழங்கை அளவு டம்ளரில் நுரைக்க நுரைக்க லஸ்ஸி குடித்தால்தான் அவள் சாப்பாடு பூரணமடையும். இத்தாலிய சாப்பாடோ மெக்சிகன் உணவோ சாப்பிடப் போகும்போது கூட ரொட்டி சாப்பிடும் நேரம் என்றுதான் கூறுவாள். இதை சுட்டி காட்டினால் சிரித்துக் கொள்வாள். கீதாவின் வளர்ப்பு பெண் பின் இருக்கையில் குழந்தைகளுக்கான சிறு இருக்கையில் பத்திரமாக அமர்ந்திருந்தாள். 4 வயது. அலக்நந்தா என்று ஆற்றின் பெயரை வைத்திருந்தாள். அவள் எந்த சேரும் சகதியும் பாசியும் சேர்க்காமல் ஓடிக்கொண்டே இருப்பவள்.
தொடக்கம் முடிவு இல்லாதவள் என்பாள். இரவில் அவளை உறங்க வைக்கும்போது கீதாவுக்கு பஞ்சாபி பாடல்கள்தான் வந்தன. அலக்நந்தாவை டில்லியின் அனாதை ஆசிரமத்திலிருந்து தேர்ந்தெடுத்து தன் மகளாக்கிக் கொண்டாள். கீதாவின் தாயை பெற்ற தில்ஜித் கௌரின் தளர்ந்து போன தொடைகளின் மேல்தான் அலக்நந்தா வீட்டுக்கு வந்ததும் தூங்கினாளாம். அவள் மேல் தன் துப்பட்டாவை போட்டு சுருக்கங்கள் ஏறிய தன் விரல்களால் அவள் தலையை நீவி விட்டாளாம் தில்ஜித் கௌர். இப்போது இவள் என் நாணியைப் போலவே சிலதை செய்கிறாள் என்று வியந்து போவாள். அலக்நந்தா அமெரிக்க ஆங்கிலம் பேசியது. கடந்த ஆண்டு கீதாவை விட்டு விலகிவிட்ட அவள் கணவனை பீட்டர் என்று பெயரிட்டு அழைத்தது. இந்திய திருவிழா போவது முக்கியமாக அவளுக்காகத்தான் என்றாள் கீதா. இந்திய குழந்தைகளை தத்தெடுத்த பலரும் வருவார்கள் என்றாள். தீராத விளையாட்டுப் பிள்ளைக்கு பின் ஒரு பழைய ஹிந்தி பாடல், அதன்பின் ஒரு ஹிந்தி பாப் பாடல், பிறகு ஒரு குஜராத்தி கர்பா நடனம், கச்சோரி, சமோசா, டோக்லா, இட்லி, வடை, தோசை, புளியஞ்சோறு என்று உணவுப் பொருட்களின் விற்பனை வெளியே இருந்த பந்தலில் ஜடைபிள்ளை வைத்த பின்னல்கள், குஞ்சலங்கள், கொண்டைகள், புடவை, தாவணி, பஞ்சாபி உடைகள். அவள் அமெரிக்க பயணம் கணினி தொழிலின் உச்சங்களை எட்ட தீராத விளையாட்டு பிள்ளையையா, இட்லியையா, சமோசாவையா, எதை மனம் தேடும் என்று தெரியவில்லை. சில விஷயங்கள் அவளுக்குள் அமிழ்ந்து போயிருந்தன. அவை கையால் தொடக்கூடியவை அல்ல. ஒளிகள், வாசங்கள், பிம்பங்கள், உணர்வுகள் என்று அவை மனதை வியாபித்தன. பெங்களூர் வீட்டின் பின்புறம் இருந்த செண்பக மரத்தை நெருங்கும்போது ஒரு மயக்கும் மனம் வீசும். சைனீஸ் செண்பகம் என்று சுண்டு விரலில் பாதி அளவு ஒரு வெண்மை நிற செண்பகப்பூ கூந்தலில் சூடிக்கொண்டு உறங்கினால் தலையணையெல்லாம் அதன் மனம். பிறகு சக்கை பழத்தை இரண்டாக பிளந்ததும் வீசும் அந்த ஓர் இனிப்பு கலந்த மனம். மாலியின் காபிராக ஆலாபனையின் முடிச்சுகள், சிதறல்கள், உருளல்கள், அடியில் விறகு எரியும் வெந்நீர் தவளையின் மூடியை திறந்து அதிலிருந்து வெந்நீரை எடுத்து பக்கெட்டில் விட பித்தளை செம்புடன் குனியும் போது முகத்தில் அடிக்கும் சூடான நீராவி, பாலசரஸ்வதி ஆடியபோது நெற்றியில் பூத்த வியர்வை துளிகள், பிர்ஜு மகராஜின் கதக் நடன துள்ளல், கனத்த தோசைக்கல்லில் சரியாக புளித்த மாவை இட்டு பரப்பியவுடன் அது வேகும் மனம், மிளகாய் பொடியில் கலந்த எள் மனம், வடிகட்டப்படாமல் செக்கிலிருந்து தருவிக்கப்பட்ட நல்லெண்ணெயின் மனம், பீம்சன் ஜோஷியின் லலித் ராக குழைவு, கங்குபாய் ஹங்கலின் ஓங்காரம், கிரிஜாதேவியின் இழையும் குரல், இமாலய பிரதேசத்தின் ஒரு சிறு கிராமத்தின் செஸ்னட் மரத்தின் கீழே நின்றபடி அவளும் தோழனும் பரிமாறிக்கொண்ட முத்தங்கள், அவள் வீட்டை கடந்து சுடுகாடு நோக்கி நிதமும் போகும் உடல்களின் பயணம், தூரத்தே எரியும் சுடுகாட்டு தீ, திருமூலரை மிகவும் விரும்பி படித்த தமிழ் வாத்தியாரின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற சொல்லோசை, பெருமானே இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள், இவர்களுக்கு வேறு உள்ளத்தை தா அல்லது எனக்காவது வேறு மொழி என்ற காலிஃப் கவிஞரின் இறைஞ்சல். இவற்றில் எந்த நொடியில் எதை மனம் தேடப் போகிறது? தேடுமா அல்லது இந்திய திருவிழாக்களில் சலனமடைந்து விடுமா? திரளாக பலர் வந்தனர். இந்திய குழந்தைகளை தத்தெடுத்த அமெரிக்கர்கள். சிரிப்பும் குதூகலமுமாய் பூத்தபடி குழந்தைகள், அதிகம் பெண் குழந்தைகள். குப்பை தொட்டியிலும் தொட்டிலும் விடப்பட்ட பெண் சிசுக்களா என்று ஓர் எண்ணம் சரேல் என்று படமெடுத்தது. அடிவயிற்றில் சுரீர் என்றது. அலக்நந்தாவின் விரலை பிடித்தபடி கீதா எல்லோரிடமும் பேசினாள். கூடவே இவளையும் அறிமுகம். எதிரே இருந்த அமெரிக்க மாதுவின் கையில் ஒரு பெண் குழந்தை. ரேஷல் என்று கூப்பிட்டாள். மும்பாயிலிருந்து வந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை என்றாள். 6 மாத குழந்தை, பட்டு கரிய மேனி, பொங்கி பொங்கி சிரித்தது.
இவளை கண்டதும் கையை நீட்டி தாவியது. திரும்ப தாயிடம் போக மறுத்தது. மார்பில் புதைந்து கொண்டது. கக்க கக்க என்று வாய்விட்டு சிரித்தது. குடியா சோனு என்று ஹிந்தியில் கொஞ்சியதும் புருவத்தை உயர்த்தி வியப்பு காட்டியது. சடக்கென்று தோளில் தலையை சாய்த்து கொண்டது. பால் பாட்டிலுடன் கூப்பிட்ட தாயிடம் போய் ஒரு கையால் இவள் கழுத்தையும் சேர்த்து இழுத்தது. நிகழ்ச்சிகள் தொடர்ந்தவாறு இருந்தன. இங்கு ரேஷலின் கும்மாளம். நேரம் செல்ல செல்ல நெஞ்சில் ஓர் கணம் ஏறத் தொடங்கியது. இன்னும் யாராலும் தத்தெடுக்கப்படாத அனாதையாய் தன்னை உணர்ந்தாள். உடன் கழிவிரக்கம், சோர்வு. திடீரென்று விமான வேகத்தில் மனத்தின் குறுக்காக கருணாலய நிதியே தினமும் உன் சரணாம்புஜம் கதியே என்ற பள்ளி பாடல் பள்ளி பருவத்தினர் குரலில் ஓடியது. அதன் ஊடே ஏஎம் ராஜாவின் குரலில் சிற்பி செதுக்காத பொற்சிலையே என் சித்தத்தை நீ அறிவாயோ என்ற ஓர் ஒளி விம்மியது. அதன் மேலே எஸ்டி பர்மனின் குரலில் பெங்காலி நாட்டுப்பாடல் வந்து மோதியது. பல இதமான ஸ்பரிசங்களின் உணர்வு ஏற்பட்டது. மீண்டும் ரேஷல் இவளை அணைத்து கொண்டது. தாயிடம் போய் இவளை நோக்கி விம்மியது உதடு பிதுங்க. பெட்டியில் அம்மாவின் புடவை ஒன்று இருந்தது. பனாரஸ் டிஷ்யூ புடவை. மென் ரோஜா வண்ணத்தில் ஊதா கரையிட்டது. சரிகை கொடிகள் உடல் முழுவதும். கனத்த தலைப்பில் அன்னங்களும் பட்சிகளும் கொடிகளும். கீதாவிடம் காரின் சாவியை கேட்டு வாங்கிக் கொண்டாள். டிக்கியை திறந்து மேலாக இருந்த பெட்டியை திறந்து அடியில் இருந்த புடவையை எடுத்தாள். கைப்பையில் இருந்த மடக்கு கத்தியால் ஒரு முனையை கீறி தலைப்பை கிழித்தாள். மீண்டும் எல்லாவற்றையும் மூடிவிட்டு திரும்பினாள். தலைப்புத் துண்டை மடித்து கையில் வைத்துக் கொண்டாள். அந்த புடவை அவள் தந்தை பனாரஸ் நகருக்கு ஒரு வேலையாக போனபோது அங்குள்ள நெசவாளர்களிடம் நெய்து வாங்கியது. கூட்டு குடும்பத்தின் புறுபுறுப்புகளை மீறி அம்மாவுக்கு தந்தது. அதை அவள் அணியாத நிகழ்ச்சி கிடையாது. சென்னையில் இருந்தபோது சம்பந்த முதலியார் நாடகம் பார்த்த புடவை அது. வாசவாம்பாளின் ஹார்மோனிய இசையை உறிஞ்சிய புடவை. ராஜரத்னம் பிள்ளையின் தோடியின் போது விரிந்து கிடந்த புடவை. மீரா படம் பார்த்த புடவை. சுதந்திரம் பெற்ற தினம் கட்டிய புடவை. ரிஷிகேசமும் ஹரித்வாரமும் போன புடவை. அம்மன்களின் குளிர்ச்சியையும் உக்கிரத்தையும் ஈர்த்து கொண்ட புடவை. கல்யாண காலங்களில் பூக்களை முகர்ந்த புடவை. மைசூர் சுற்றி பார்க்கப் போனபோது பிருந்தாவனத் தோட்டத்தையும் பிலோமினா மாதா கோவிலையும் பார்த்த புடவை. அம்மாவின் தோழிகள் பலரின் உடலை தழுவிய புடவை. குடும்பத்தின் முதலாக புடவை உடுத்திய பெண்கள் எல்லோரும் அணிந்த புடவை. மரபீரோவில் வேப்பிலை மறுக்கொழுந்து துணையுடன் படுத்து கிடந்த புடவை. அப்பா இறந்த பிறகு காரியங்கள் நடந்த தினத்தன்று 80 வயது அம்மா இதை உடுத்திக் கொண்டபோது துக்கத்தை வலிந்து பூசிக்கொண்ட முகங்கள் மாறின. பிடித்து வைக்கப்பட்ட குழந்தைகள் துள்ளி ஆடத் தொடங்கியன. திரௌபதியின் முடியாத கூந்தலில் மகாபாரதமே புதைந்து கிடந்தது போல் இந்த புடவையும் சரித்திரத்தை உள்ளடக்கியது. இதன் பட்டு இழைகளில் கங்கை வெள்ளத்தின் தொடல் இருந்தது. மலைகளின் மாருதம் இருந்தது. சூரியனின் தகிப்பும் நிலவின் குளிர்ச்சியும் இருந்தது. உள்ளே போனபோது ரேஷல் அதன் தாயின் கையில் உறங்கிவிட்டிருந்தது. தன் முகவரி அட்டையை தாயிடம் தந்து புடவை துண்டை ரேஷல் மேல் போர்த்தினாள். உறக்கத்திலும் உடலை இருபுறமும் மென்மையாக அசைத்து புடவைக்குள் சௌகரியமாக முடங்கிக் கொண்டது ரேஷல். ஒரு கையால் புடவையின் கரையை பற்றி கொண்டது. அந்த புடவையின் பட்டு இழைகள் அவள் மென் உடலில் படட்டும், அதை உராயட்டும். அதன் அன்னங்களும் பட்சிகளும் கொடிகளும் அவள் மேல் படரட்டும், அவளை இருத்தட்டும்.